வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, பச்சை மிளகா, தக்காளி, பெரிய வெங்காயம், புதினா இலை, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேணாம். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ இதோட பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயோட பொரியட்டும். இப்போது பெரிய வெங்காயம் 2 சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். எண்ணெயோட கொஞ்சம் வணங்கி வரட்டும் வெங்காயம். இப்போ வணங்கிருச்சு. இதோட பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையாக நீங்கள் கூட ஒரு பச்சை மிளகானாலும் சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட எண்ணெயில் நல்லா வணங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி 3 தக்காளி, நான் பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் வணக்கி விடலாங்க தக்காளியை. அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். இப்போ தக்காளியை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட 2-3 மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. நான் இந்த டம்ளருக்கு தான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். வீட்டில் உள்ள அரிசி வச்சு தாங்க நான் சாதம் செய்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சாதம் நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதோட வேக வச்ச முட்டை 1 சேர்த்துருக்கேன். வெங்காயம், தயிர் பச்சடி சேர்த்துருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.